வணக்கம். கோவைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வறுத்த எள்ளு, சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் பத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டுகள் ஆக்கியிருக்கேன். ஒரு 10 கிராம் முந்திரி எடுத்துருக்கேன். இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தேங்காய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட முந்திரி, வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு அரைக்கணும். வேறொரு பாத்திரத்தில் சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இது வதங்கின பிறகு இதோட நறுக்கி வச்ச கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு 1/4 கிலோ அளவு கோவைக்காய் நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கோவைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். இப்போது வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இதை அரைச்சி இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவை கலந்து ஊற்றிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி அடுத்த ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கோவைக்காய் கறி அட்டகாசமான சுவையில் ரெடியாக இருக்கும். இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.